വയനാട്ടിലേക്കുള്ള മുഴുവൻ വീടുകളും സൗജന്യമായി വെച്ച് നൽകുന്ന സുപ്രധാന പദ്ധതി വിശദീകരിച്ച HRDS മേധാവി സ്വാമി ആത്മനമ്പി മഹാഗുരു കർമാനൂസിൽ. വയനാട്ടിൽ തകർന്നതും അപകടഭൂമിയിലുള്ളതുമായ വീടുകൾക്ക് പകരമായിരിക്കും പുതിയ വീടുകൾ. ജനങ്ങൾക്ക് ബാധ്യതയാകില്ല. ഒരു രൂപ പോലും ജനങ്ങളിൽ നിന്നോ ദുരിതാശ്വാസ നിധിയിൽ നിന്നോ സർക്കാരിൽ നിന്നോ വാങ്ങാതെ HRDSന്റെ സന്നദ്ധ ഫണ്ട് ഉപയോഗിച്ച് ഫ്രീയായി വീടുകൾ പണിയുമെന്നും ഇതിന്റെ മേധാവി ദില്ലിയിൽ വ്യക്തമാക്കി. ദില്ലിയിൽ HRDSന്റെ ആസ്ഥാനത്ത് കർമാനൂസിന് അനുവദിച്ച പ്രത്യേക അഭിമുഖത്തിൽ വീടുകളുടെ ഘടനയും പദ്ധതികളുടെ വിശദാംശങ്ങളും ഇതിന്റെ മേധാവി വെളിപ്പെടുത്തുകയാണ്. വയനാട്ടിലെ ജനങ്ങൾക്ക് വീട് മാത്രമല്ല, ഒരു വരുമാനം കൂടിയാകും ഈ പദ്ധതി. എല്ലാ വീടുകളുടെയും ഒന്നാം നില ടൂറിസ്റ്റുകൾക്ക് വാടകയ്ക്ക് നൽകാം. കോൺക്രീറ്റ് പില്ലറുകളിലായിരിക്കും നിർമ്മിതി. മുഴുവൻ വീടുകളും നിർമ്മിക്കുമെന്നത് വെളിപ്പെടുത്തുന്നത് അത് നടപ്പാക്കാനുള്ള ആർജവത്തോടെയാണെന്നും രാജ്യത്തെ ഏറ്റവും വലിയ ഭവന നിർമ്മാണ NGO സംഘടന വ്യക്തമാക്കുന്നു. സർക്കാരിൽ നിന്നും പദ്ധതിക്ക് പ്രാഥമിക അനുമതിയും ലഭിച്ചു. ഇതോടെ പിരിവെടുത്തും ജനങ്ങളിൽ നിന്ന് പണം സ്വരൂപിച്ചും വയനാട്ടിൽ ഇനി ആരും തട്ടിക്കൂട്ട് വീടുകളും പേരിനും പബ്ലിസിറ്റിക്കുമായി വീടുകളും വെക്കേണ്ടതില്ല. നല്ല അടച്ചുറപ്പുള്ള ഇരുനില വീടുകളാണ് HRDS വിഭാവനം ചെയ്തിട്ടുള്ളത്. വിശദാംശങ്ങളിലേക്ക്. தமிழ் சொன்னால் கேரளாவுக்கெல்லாம் தெரியும். அப்போது நம்ம HRDSல இப்போது நிரவதி ஏழப்பட்டவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்துட்டு வந்து இருக்குது. அப்போ இந்த கேரளாவில் பெரிய வியாதி இப்போ வந்திருக்கு இந்த வயநாட்டுக்கு. எந்த மாதிரி உதவி தான் அவங்களுக்கு பண்ண போகிற ஏதாவது சொல்லுமா? வயநாட்டில் நடந்திருக்கிற விஷயம் ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் நடந்திருக்காங்க. ஏன்னு சொன்னால், இப்போ பொதுவாக ஏதாவது ஒரு கலாமிட்டி நடந்தாக்கா அப்போ மக்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சிடும். மழை மழை பெஞ்சிட்ருக்கு, நம்ம ஏற்பாடு பண்ணி போயிடும். அல்லது கவர்மெண்ட் என்ன பண்ணும், எவாக்குவேட் பண்ணிடும். அவங்களுக்கு சேஃப்டியான ஒரு பிளேஸை பார்த்து எவாக்குவேட் பண்ணி அவங்களுக்கு சேஃப்டி மார்ஜின் கொடுத்துரும். ஆனால் இந்த கேஸில் நடந்திருக்கிறது மிட் நைட்டில் நடந்திருக்கு. அதை கவனிக்கணும். மிட் நைட்டில் 1:30 மணிக்கு, நடு ராத்திரியில் 1:30 மணிக்கு இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. அப்போ எல்லாம் உறங்குற டைம் அது, நன்னாயிட்டு உறங்குற டைம், அந்த டைம் அது இட்ஸ் அ மிட் நைட்டு. அப்போது எந்த ஏற்பாடும் செய்ய முடியல. அது மாத்திரம் இல்லை, கிராஜுவலாகிட்டு இது நடக்கலை. இது ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஒரு 2 hours ரெயின், ஒரு 2 hours இது தான் யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத நிலைமையில் அது போயிருக்கு. அப்போ வாஷ் அவுட்டு, கம்ப்ளீட் வாஷ் அவுட்டு. படுத்தவங்க தான் அப்படியே தூங்குகிற நிலையிலே போயிட்டாங்க. சமாதின்னு சொல்லுவோம், நம்ம ஆன்மீகத்தில் அதை சமாதிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இது போயிருக்காங்க, மண்ணுக்குள்ளே புதஞ்சி போயிருக்காங்க இல்லையா. 300க்கும் மேற்பட்ட மக்கள், அப்புறம் ஒரு ஃபேமிலி, ஒரு 400 ஃபேமிலி கிட்டத்தட்ட வந்து எங்கே இருக்குன்னே தெரியல. எல்லாமே பூமிக்கு அடியில் போயாச்சு. எல்லாமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை நாளில் அது சம்பாரிச்சிருக்கோம், எவ்வளோ கடுமையான உழைப்பு இருக்கும், அவங்களுடைய முன்னோர்கள் உழைப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாத்த விட எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ட்ரீம். எவ்ரிபடி ஹாஸ் காட் அ ட்ரீம். அந்த ட்ரீம் எல்லாம் மண்ணு போயாச்சு. அண்டர் த எர்த் ஆல் ட்ரீம்ஸ் ஆல் ஆஃப் அ சடன் வித் நோ மெரிட். இந்த மாதிரி இருக்கு. இது வந்து அன்இமேஜினபிள், பியாண்ட் அவர் லிமிட்டேஷன்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இது அங்கே மறித்து போனவங்க எல்லாருமே அல்லது அந்த வீடு இழந்தவங்க எல்லாருமே நம்முடைய சொந்தம், நம்முடைய ரிலேஷன், அவங்களாம் அங்கே ஒரு ஃபீலிங் வரணும். அந்த எமோஷன் வந்தால் தான் இதுக்கு ஏதெങ്കിലും செய்ய முடியும். அது யாரோ மறித்து போய் யாருடைய வீடை போச்சு அப்படின்னு யாருடைய வீடுன்னு நினச்சாக்க அங்கே யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் போயிருந்தால் எப்படி இருக்கும்? இப்படி உட்காந்துருப்போமா? உடனே ஓடுவோம்ல, என்னென்ன ஹெல்ப் இருக்குன்னு தேடுவோம்ல. அதை மாதிரி ஒரு வார் ஃபுட்டிங் மேனரில் இது வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டெப் எடுத்தால் ஒழிய இது உடனடியாக வந்து க்யூர் பண்ண முடியாது. இன்னொன்று, அரசாங்கத்தை மாத்திரமே நம்பிக்கிட்டு இருக்கிறதுல யாதொரு பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இந்த சென்ஸ் அவங்க மாத்திரமே செய்திட முடியாது. லிமிட்டேஷன் இருக்குது. கவர்மெண்ட் ஹேஸ் காட் ஆல்சோ லிமிட்டேஷன்ஸ். We should not depend on only the state government and even central government. Everybody should become a government. Everybody should become a military, right? Then only we can face this situation. இல்லையா? அப்போ அது வந்து அந்த ஃபீலிங் வேணும். We must have the feeling in the heart. Oh, my brother has gone, my sister has gone, my mother has gone, my father has gone under the earth. Like that feeling has to come. This is Vasudeva Kudumbaha feeling. நத்திங் எல்ஸ். சும்மா வசுதேவ குடும்பம்னு டாக்ஸ் கொடுக்கறதுல யாதொரு பிரயோஜனமும் இல்லை. வசுதேவ குடும்பம் தான் எந்த மீனிங்கு? எல்லோரும் நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவ்வளோதான். அப்போ நம்முடைய பிரதர்ஸ் அங்கே வந்து ட்ராஜடியில் இருக்குது. அப்போ நம்ம பாக்கெட்டில் பணம் வச்சுட்டு எந்த செய்ய? நமக்கு கொடுக்கணும் இல்லையா? நமக்கு கொடுக்கணும். எதர் பை கைண்ட்ஸ் ஆர் பை மணி
ஆர் பை ஃபிசிக்கல் சப்போர்ட் ஏதோ ஒரு சப்போர்ட் அங்கே போய் பண்ணணும். இப்போ நாம் അവിടെ മിലിറ്ററി കണ്ടല്ലോ, അവിടെ ഒരു ബ്രിഡ്ജ് കംപ്ലീറ്റ് വാഷ്ഡ് ഔട്ട് ആയി പോയില്ല. അപ്പോൾ ഒരു ഡിസ്കனெக்ட் ஆகிப்போய் ஒரு வில்லேஜுக்கு இன்னொரு வில்லேஜ் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்தாண்ட போகிறதுக்கு பாடில்ல. அப்போ எல்லாம் அங்கே சஃபர் ஆகிட்டுருக்கு. மிலிட்ரி பீப்புள் வந்து அங்கே வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் அந்த பிரிட்ஜை போட்டதா இல்லையா? இந்த பிரிட்ஜை போட்டதுனால தான் நான் அந்தாண்ட அது கிராஸ் ஆகும். இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அதில் நடந்து போகுது, அந்த பிரிட்ஜில் தான் அது நடந்து போகுது எல்லாருக்குமே. அந்த பிரிட்ஜ் போடுறதுக்கு அவர் எவ்வளோ குயிக்காக ஒரு ஆக்ஷன் எடுத்து எப்போ ஒரு இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணிச்சு இல்லையா? அதுபோல் நம்முடைய ஃபீலிங் இருக்கணும், நம்ம ஒவ்வொருத்தருடைய ஃபீலிங் இருக்கணும். எஸ்பெஷலி தி பீப்புள் ஆஃப் கேரளா, தே மஸ்ட் ஹாவ் திஸ் திங். சும்மா வந்து ஜிந்தாபாத் முர்தாபாத் கத்தி யாதொரு பிரயோஜனம் இல்லை. இதுதான் டைமு டு ப்ரூவ் அவர் லவ், ப்ரூவ் அவர் கம்பேஷன் டுவர்ட்ஸ் அவர் ஃபெலோ மேன், ரைட்? இதை நம்ம பார்க்கணும், நோக்கணும். சரியோ? இந்த வியாதி நேரத்தில் நிறைய மக்கள் வந்து ஆசை கொடுப்பார், நான் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு ஆசை கொடுப்பார். ஆனால் ஹெச்ஆர்டிசிலேருந்து அப்புறம் யாருமே ஆசை கொடுக்க மாட்டேன். ஆசை கொடுக்காம எதாவனோ மக்கள்கிட்ட ஆசை, வியாதிப்பட்டவர ஆசை என்னானோ அந்த ஆசை தான் ஹெச்ஆர்டிசி நடப்பாக்கூடுது. அதுதானே இல்லை முக்கியம். அதுதானே இல்லை இங்கே முன்னாடி எதுவுமே சொல்லாமல் இந்த மீடியாவில் இந்த கேரளாவில் இருக்கிற மீடியாவை யாருமே ஹெச்ஆர்டிசிக்கு எதுவுமே சொல்லாமல் இந்த வியாதி இந்த ஆசை கொடுத்துருக்குന്ന நிறைய மக்கள் இருக்குது. அப்படி போடாமல் தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இது இவ்வளோ சீக்கிரம் பண்ணி இந்த முதலமைச்சர்கிட்ட இந்த செக்ரட்டரி அஜித் அங்கே போய் அந்த சார் அங்கே போய் எல்லாமே ஒப்படைச்சிட்டே இருக்குது. இன்னும் இது எதுவுமே பிளானிங் பண்ணாமல் எவ்வளோ மீடியாவுக்கு முன்னாடி வந்திருக்கு. மக்கள் நான் அது பண்ணி கொடுக்கலாமே இது பண்ணி கொடுக்கலாமே இந்த பேரெடுக்கிறதுக்காக நிறைய மக்கள் அங்கே சொல்லுது. இந்த ஹெச்ஆர்டிசி இத்திரி ப்ராஜெக்ட்னே முதல்ல ஒரு 2 நாள் 3 நாள் இந்த வியாதி தெரிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியுமோ, அவங்கள ஆசை எப்படி இருக்கோ அந்த ஆசை மாதிரி தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கு. அந்த ப்ராஜெக்டுக்குள்ள யாருக்கு இந்த வீடு கிடைச்சால் அங்கே வீடுகளுக்கு அவங்க உதவிக்காக வெறும் ஒரு நாளைக்கும் ஒரு மாதத்துக்கும் அவங்களுக்கு உதவிக்காக இந்த டூரிஸ்ட்டுகளுக்கு பார்க்கறதுக்காக எல்லா வீடுக்கும் முகலும் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட்டுக்காக இது வச்சிருக்கு. அப்போது அவங்களுக்கு வீடு மட்டும் கொடுக்குதில்ல, அவங்க உதவி அவங்களுக்கு பிழைக்கணும், அவங்க சாப்பிடணும். அதுக்காக முதல்ல யோசித்து பார்த்து யாருமே இந்த ப்ராஜெக்ட் பண்ணாமல் அவ்வளோ நல்ல ரீதியில் சார் இங்கே ஹெச்ஆர்டிசி பண்ணியிருக்கு. அதில் என்ன சொல்லுது இதுக்கு எப்படி இது? ஆமாம், இதுதான் இப்போ நீங்கள் சொன்ன போல் எந்த விளம்பரத்துக்காகவோ இதுக்காகவோ இதெல்லாம் போய் பண்ணலை. இது இமீடியட்டாக இந்த நியூஸ் நம்ம காதில் விழுந்த உடனே இதுதான் அங்கே சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை உடனே டிசைன் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வெறும் வீடு மாத்திரம் கொடுத்தா மதியில்லை, அவங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் க்ரியேட் பண்ணணும். அது கொண்டு தானே இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபார் ரெண்டல் பர்பஸ்க்காக பண்ணியிருக்கு. அதில் மந்த்லி இன்கம் அவங்களுக்கு ஏதாங்கிலும் ஒன்று வரும். அந்த இன்கம் வந்தால் தான் அவங்க அங்கே சர்வை பண்ண முடியும். வீடு மாத்திரம் கொடுத்து எந்த பிரயோஜனம்? அவங்களுக்கு பைசா வேணும் இல்லையா? சர்வைவலுக்கு பைசா வேணும். அங்கேன்னு ஒரு டிசைன் இது பண்ணியிருக்கு. இது பண்ணது மாத்திரம் இல்லை, இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ. சரியா? ஒரு 500 வீடுகள் இது போல் அங்கே வந்து ரெடி பண்ணி வயநாட்டில் கொடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். இதுக்கு என்னுடைய ஆசிரமம் அங்கே வந்து நம்முடைய ஆசிரமம் அங்கே பிரேசிலில் உண்டு. அந்த ஆசிரமத்துலேருந்து அங்கே உள்ள டிவோட்டீஸு டிசைபிள்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பி வயநாடுடைய எல்லா வீடியோஸும் அங்கே உடம்பி வச்சு அவங்களுக்கு ஒரு ஃபீல் உண்டாகுது, அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு ஃபீலிங் உண்டாகுது இல்லையா? அவங்க வந்து ஃபண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி இப்போ கொடுத்துட்டு உண்டு. அந்த ஃபண்டில் தானே இது எல்லாமே இப்போ ரெடி ஆகிட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ செக்ரட்டரி ஹெச்ஆர்டிஎஸ் இந்தியாவினுடைய ஃபவுண்டர் செக்ரட்டரி இப்போ வயநாட்டில் அவட இருக்குது. இப்போ வந்து கோவாவினுடைய ஸ்பீக்கர் இப்போ நாளை விட போகும். அவருடைய சைட்லேருந்து நிறைய ஹெல்ப் வந்து இருக்குது. அவர் ஒரு லீடர் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புள். இப்படி எல்லாருமே சேர்ந்து தானே இதெல்லாம் வந்து ஒரு ஏற்பாடு அவட நடந்து கொண்டு இருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ரெமடி கிட்டும். വയനാട് ദുരന്തം പറ്റിയ ജനങ്ങൾക്കെല്ലാം തന്നെ ഒരു ആശ്വാസകരമായിരുന്ന ഒരു വാർത്തയാണ് HRDSിൽ നിന്നും വരുന്നത്. ഇത് ജനങ്ങൾക്ക് മാത്രമല്ല, കാരണം ഏത് മേഖലയിലാണോ നമ്മൾ ജോലി ചെയ്യുന്നത് ആ മേഖലയിൽ ഒരു പ്രാവീണ്യമുണ്ട്. അപ്പോൾ HRDS വർഷങ്ങളായിട്ട് ഇതിനൊക്കെ ആദിവാസി മേഖലയിൽ ഇറങ്ങിച്ചെന്ന് അവരെ സംരക്ഷിക്കാനും അവർക്ക് ഉന്നമനത്തിന് വേണ്ടി പ്രവർത്തിക്കുന്ന ഒരു സംഘടന കൂടിയാണ്. അതുകൊണ്ട് തന്നെ ഈ വയനാടിനെ സംബന്ധിച്ച് ഈ ഉരുൾപൊട്ടലുണ്ടായ നാശനഷ്ടങ്ങൾ അവരുടെ മനസ്സിലുണ്ടായ വളരെ
വളരെ പെട്ടെന്ന് ആശയം. അവർക്ക് വീട് മാത്രം കൊടുക്കുക മാത്രമല്ല, ഇതേ കണക്ക് വരുന്ന ടൂറിസ്റ്റുകളെ ആ പ്രദേശത്ത് താമസിപ്പിച്ചുകൊണ്ട് അവർക്കൊരു വരുമാനം കൂടെ കിട്ടുന്ന രീതിയിലുള്ള വലിയൊരു പ്രോജക്റ്റാണ് സ്വാമിയുടെ നേതൃത്വത്തിലുള്ള HRDS വിഭാവനം ചെയ്യുന്നത്. എത്രയും പെട്ടെന്ന് തന്നെ ഇതിൻ്റെ സർക്കാരിൻ്റെ അനുമതിക്കായിട്ട് തത്വത്തിൽ അംഗീകരിച്ചതായിട്ടാണ് ഇവിടെ നിന്ന് കിട്ടുന്ന അറിവ്. ഉടനെ തന്നെ ഈ മെയിൽ ഇതിൻ്റെ ഡീറ്റെയിൽസ് അയക്കുകയും അതിനനുസരിച്ച് പ്രോജക്റ്റുമായിട്ട് ഫൗണ്ടർ സെക്രട്ടറി ഇപ്പോൾ മുഖ്യമന്ത്രിയായിട്ട് എൻ്റെ മീറ്റിങ്ങുമായിട്ട് കേരളത്തിലാണുള്ളത്. അദ്ദേഹം ഇന്ന് ഇവിടെ എത്തിച്ചേർന്നില്ലെങ്കിൽ ഇവിടുത്തെ സ്വാതന്ത്ര്യദിന സന്ദേശം ആഘോഷങ്ങളൊക്കെ വളരെ ഭംഗിയായിട്ട് നടക്കുകയും അദ്ദേഹം എത്രയും പെട്ടെന്ന് തന്നെ ഡൽഹിയിൽ വരികയും അതിൻ്റെ കാര്യങ്ങൾ അടുത്ത ഘട്ടമായിട്ട് മുന്നോട്ട് പോവുകയും സ്വാമിയുടെ നേതൃത്വത്തിൽ തന്നെ യാതൊരുവിധ സാമ്പത്തിക പ്രശ്നങ്ങളും ഇല്ലാതെ ജനങ്ങൾക്ക് ആശ്വാസകരമാകുന്ന ഒരു കാര്യം തന്നെ HRDSൻ്റെ ഭാഗത്തു നിന്ന് ഉണ്ടാകുമെന്ന് പ്രതീക്ഷിക്കാം. നന്ദി, നമസ്കാരം.